Hi friends, welcome to Multi-Time Frame VWAP Analysis channel. Hope லாஸ்ட் வீக் எல்லாரும் வந்து ப்ராஃபிட்டபுளா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருப்பீங்க நம்புறேன். ஹோப் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டமேட்டிக்காக ஏப்ரல் இந்த வருஷத்துலேருந்து மே வரைக்கும் உண்டான நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அப்கமிங் மந்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ளஸ் நம்மளுடைய வழக்கமான டேட்டா அப்ரோச் படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நிஃப்டி ஸ்பாட் இது. நிஃப்டி ஸ்பாட் வந்து கரெக்டாக வந்து ஒரு 26,243 இருக்குது. அங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,800 சம்திங் வச்சுக்கோங்க. இன்னும் வந்து 5.75% வந்து டவுனில் இருக்குது. அதாவது ஏடிஹெச்லேருந்து டவுனில் இருக்குது நிஃப்டி வந்து. ஓகே, இப்போது ஜனவரி 2025லேருந்து இந்த மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஜனவரி 2025லேருந்து நிஃப்டி வந்து 2025 ஜனவரி, இதுதான் 2025 ஜானு. 2025 ஜானு நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரால் கொஞ்சம் டவுன் ஆச்சு 8.1. அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் வந்து 5.27% வந்து அப் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா, இன்னும் இந்த அப் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு ஒரு 2 குவார்ட்ரு அந்த மாதிரி ஒரு 6 இல்லை ஒரு 7 மாதம் போனால் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் கரெக்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புல் மார்க்கெட்டுன்றது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் இருக்குது. ஸோ இதே கேஸு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி அதோடைய ஏடிஹெச்சை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. பிஃபோர் அதோடைய ஏடிஹெச் வந்து 54,220 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் வந்து 56,000 ரேஞ்சு கிட்ட ஆல்ரெடி வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை தான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் நான் போட்டிருந்தேன். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் கிட்டத்தட்ட எத்தனை நாளுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன்னா, மணி, பேங்க்கு இதெல்லாம் வந்து எமர்ஜிங் ஆகுது, எமர்ஜிங் செக்டாரு, மணி, லோன்ஸு, இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இது எல்லாமே வந்து ஏறப்போகுதுன்ட்டு ஒரு 2 மாதமாகவே வந்து நான் போட்டுகிட்டே இருந்தேன் நம்மளுடைய டெலகிராம் சேனலில். நம்ம டெலகிராமுடைய லிங்க் வேணும்னா அந்த யூடியூப்லேயே இருக்கும், யூடியூப்பில் லிங்க்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த சப்ஜெக்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது வந்து என்னுடைய மந்த்லி பிரேக் அவுட்டு. அந்த ஸ்டாக்கோடைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து எவ்வளோ ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மார்க்கெட் பிரெத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது. இது வந்து என்னுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து இயர்லியில் இருக்குது. இந்த இயர்லியில் என்கிட்ட டேட்டா எப்போத்துலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1995லேருந்து என்கிட்ட டேட்டா இருக்குது. 1995லேருந்து 2025 வரைக்கும் எவ்வளோ ஸ்டாக் வந்து மந்த்லியில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், என்ன இண்டஸ்ட்ரி, என்ன செக்டாரு, இது எல்லாமே நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஃபார் உதாரணத்துக்கு இந்த 2025 இது வரைக்கும் சோஃபார் ஜனவரியிலேருந்து இந்த மே வரைக்கும் 206 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் இருக்கிற அந்த 206 ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி காலையிலேருந்து இதில் இருக்கிற பொட்டென்ஷியலான ஸ்டாக்கை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்மளுடைய யூடியூப்பில் போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுடைய யூடியூப் போஸ்ட்டில் வந்து அந்த ஸ்டாக்குடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். ஸ்டில் இது எல்லாமே என்னுடைய ஸ்டடி பர்பஸ்ஸு. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமரு. இது வந்து நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட்லாம் கிடையாதுங்க. நான் ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து அதோடைய டைனாமிக்கை வந்து விவேப்பால் வந்து மெஷர் பண்ணுறேன். மல்டி டைம் ஃப்ரேம் விவேப்பால் இந்த மார்க்கெட்டோட டைனாமிக்கை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஸோ நான் அது வழியாக தான் அனலைஸ் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்ட்டு ஆல்ரெடி வந்து ப்ரூவன் சப்ஜெக்ட்டு, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இந்த சப்ஜெக்டை ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி இன்னும் நிறைய டீப்பாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பை வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீ வீடியோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். என்னுடைய டெலகிராம்லேயே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பின்டு மெசேஜில் சொல்லியிருப்பேன், ஹவு டு அப்ரோச் மை யூடியூப்ன்ட்டு. ஏன்னா நிறைய வீடியோ இருக்கிறதுனால. ஸோ அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகே, இப்போது 2025 மந்த் வைஸ் வந்து பார்க்கலாம்.
இப்போ 2025ல மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரி இதில கிராஃப் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ, அதனால வந்து இந்த டேபிளுக்கு வந்துடலாம். ஜனவரி மாசம் இது வந்து. ஜனவரி மாசம் 23 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட். நான் இப்ப இந்த பிரேக் அவுட்ன்னு சொல்றது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன்ங்க. நான் இந்த மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் இதில எதுவுமே நான் வந்து லிமிட் வைக்கல. ஓகேங்களா? ஜனவரி மாசம் வந்து 23 ஸ்டாக் தான் எனக்கு வந்து மந்த்லி பிரேக் அவுட்ல கிடைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மந்த்லி பிரேக் அவுட் பிரைஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கணும், வால்யூமும் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்பைன்ட் அல்காரிதம் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ வச்சு அதோடைய பிரையர் மந்த்துடைய பிரைஸ் ஆக்ஷன், பிரையர் மந்த்துடைய வால்யூம பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். அதுக்கு பின்னாடி நெறைய லாஜிக் இருக்கு. 2ஆம் மாசம் 10 ஸ்டாக் தான் ஆயிருக்கு. 3ஆம் மாசம் 21 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்ல ஆயிருக்கு. 4ஆம் மாசம் 52 ஸ்டாக் ஆயிருக்கு. 5ஆம் மாசம் அப்படியே வந்து மார்க்கெட் வந்து டபுள் ஃபோல்ட் ஆயிடுச்சு. 100 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் வந்திருக்குங்க. ஓகேங்களா? பட் இதே காலகட்டத்தில 2024ல இந்த 5 மாசத்துல எவ்வளோ ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நீங்க 2024ல பார்த்தீங்கன்னா, 815 ஸ்டாக்கு இதே காலகட்டத்தில ஜனவரிலருந்து பிளஸ் ஜனவரிலருந்து மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 815 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். 2023ல இதே காலகட்டத்தில எத்தன ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்ட்டு. இது வந்து பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் ஜனவரி, மே, ஏப்ரல். இதில 346 ஸ்டாக் வந்து ஆயிருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது 2022 இதுவரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு மேல வேணாம். 2022ல எத்தன ஸ்டாக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நானூத்தி 87 ஸ்டாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான் கம்மியான ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு 1 1/2 குவார்ட்டர் அப்படி வச்சுக்கோங்க. 1 1/2 குவார்ட்டர் முடிஞ்ச பிறகு கம்மியான ஸ்டாக்கு கடந்த 3 வருஷத்த கம்பேர் பண்ணும்போது, தட் மீன் 2022, 23, 24, 25 கம்பேர் பண்ணும்போது, 2025ல தான் கம்மியான ஸ்டாக் வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இதுவரைக்கும். 206 ஸ்டாக் தான் இதுவரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இந்த இத வந்து நம்ம வந்து எப்படி வந்து இன்டர்பிரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இன்னும் டைம் இருக்கு. ஆ இந்த ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய டேட்டா பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஹெச்ச பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஃப்ரெஷ் ராலி, புல் ராலி வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து கொஞ்சம் உடனே ஆகாதோ அப்படின்னு தோணுது. ஆஸ் பெர் த மார்க்கெட் பிரெத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, இன்னும் வந்து பேக்டு பை த ஸ்டாக் வந்து இன்னும் நெறைய பேக்கப் தேவ. ஒரு ஃப்ரெஷ் ராலி ஆரம்பிக்கிறதா இருந்தா, இந்த ராலி இப்ப இருக்கிற பிரேக் அவுட் உடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட் உடைய பிரேக்கப் வந்து இன்னும் எசென்ஷியலா இல்லையோ! அப்படின்னு வந்து தோணுது. இது வந்து மேபி இன்னும் ஒரு 6, 7 மாசம், இல்ல மேபி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்கறதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுதான் அ இந்த மார்க்கெட் பிரெத் தான். அது வழியா இந்த மார்க்கெட்ட கேஜ் பண்ணும்போது வர அனாலிசிஸ்ங்க இது. இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல இதே மாதிரி நம்ம 2024 ஃபுல்லா வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்லாம் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க அதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். உங்களுடைய டவுட் எதனா இருந்ததுன்னா, எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் எல்லா டவுட்டுக்கும் ஆன்ஸர் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.